அதே மாதிரி நீங்க இந்த டிராவல பத்தி சொன்னனால நான் கேட்கிறேன். இப்போ ஓட்டுநர்கள் நெறைய பக்கம் டிராவல் பண்ணுவாங்க. கண் முழிச்சு அவங்க ஓட்டுவாங்க. அவங்களுக்கும் சில மாரி இந்த மாரி விஷயங்கள்லாம் தென்படலாம். ம். இதிலிருந்து அவங்க தற்காத்துக்கணும்னா என்ன பண்ணலாம்? விபத்துகளிலிருந்து விபத்துகள்ல தற்காத்துக்கிறது, கெட்ட இருந்து, சக்திகள் இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து தவிர்க்கணும்னா என்ன பண்ணலாம்? அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். அது மாரி வண்டியில நெறைய சாமி படங்கள் வச்சுக்கிறது, சுத்தபத்தமா வச்சுக்கிறது, எலுமிச்சம்பழம் வச்சுக்கிறது. அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பரிகாரமான தாயத்துகள் அணிஞ்சுக்கிறது, எந்திரங்கள் அணிஞ்சுக்கிறது, மைகள் பயன்படுத்துறது. இந்த மாதிரி அவங்க வச்சுக்கணும். ம். அந்த வண்டி வாகனத்துல விபத்துகள் நடக்காம இருக்கிறதுக்கு, கெட்ட சக்திகள் தாக்காம இருக்கிறதுக்கு, அவங்க நல்லா அதிர்வனம் தெரிஞ்சவங்க. இல்ல குலதெய்வத்தினுடைய விஷயத்த அவங்க எப்பயுமே கையில குலதெய்வத்த அதிகமா யார் ஒருத்தர் நேசிக்கிறாங்களோ, அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்களோ, நேர்த்திக்கடன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, வேண்டுதல் வைக்கிறாங்களோ, அவங்கள பெரும்பாலும் குலத்த காத்த தெய்வத்துக்கு மேல தான் அப்புறம் இஷ்ட தெய்வம்லாம். இப்போ ம். நீங்க வாராகி எடுத்துக்கிட்டாலும் யாருக்கும் குலதெய்வம்லாம் வராது. அது ஒரு இஷ்ட தெய்வமா தான் வரும். எல்லாருக்கும். பிரத்யேகமான ஒரு ஐயப்பனா இருக்கட்டும், வெங்கடாஜலபதி, முருகனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இஷ்ட தெய்வமா தான் வருவாங்க. எல்லா குலத்துக்கும் குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும். உண்மை. சரிங்களா? அது உங்கள கெட்டியா பிடிச்சுக்கும். உங்கள பாதுகாத்துக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குலதெய்வம் தான் காமிச்சே குடுக்கும்.